உதயம் சொந்தர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு நேர்காணலில் பேசுவதற்காக அரசியல் விமர்சகர் மற்றும் மருத்துவர் திரு காந்தராஜ் அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார். வாருங்கள், அவரோடு பேசலாம். சார் வணக்கம். சார், நம்ம எல்லாருக்குமே தெரியும், காஷ்மீர்ல 26 டூரிஸ்டுகள் தீவிரவாதிகளான படுகொலை செய்யப்பட்ட விஷயம் நாடு முழுக்க ஒரு பரபரப்பா இருக்கிறத நம்ம பாக்குறோம். இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் ஒரு போர் நடக்க போகுது அப்படிங்கிற மாதிரியான பேச்சு போகுது. இதுக்கு எல்லாத்துக்கும் மூல காரணம் தீவிரவாதிகளுக்கு உந்துதலாக பாகிஸ்தான் இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு தகவலை சொல்லிட்டு வராங்க. எப்படி பாக்குறீங்க இந்த விஷயத்தை? பல சமயங்கள்ல சொல்லியிருக்கேன், தேர்தலுக்கு முன்னாடி ஒரு மத கலவரம் நடக்கும்னு. வக்ஃபு இது போட்டாங்க. உச்ச நீதிமன்றம் தடை வீச்சு விடுச்சு. மத கலவரத்தை கொண்டு வர முடியல. திருப்பரங்குன்றத்தை ட்ரை பண்ணாங்க, ஒன்றும் முடியல. அப்புறம் அவங்களுக்கு தெரிஞ்ச ஒரு இது இருக்குது, புல்வாமா 2. அவ்வளவுதான். ஒரு இவங்கள ஒரு ராணுவத்தை கொன்னாக்கா அதுல அர்த்தம் இருக்கு, போருக்கு சம்பந்தமா. அப்பாவி மக்களை கொல்றது தீவிரவாதி கொள்வான்னு நினைக்கிறீங்களா? அவங்களுக்கு அதுல என்னங்க லாபம்? அந்த அப்பாவி மக்களை பிடிச்சிக்கிட்டு இருந்தான்னு வச்சுக்கோங்க, வினய கைதிகளை பிடிச்சிக்கிட்டு நான் கேட்கறதெல்லாம் கொடுக்கலன்னா இவங்களை கொண்டு போடுன்னு சொல்லி இருந்தாக்கா அவனுடைய லட்சியம் நிறைவேறுது. சுட்டு கொண்டு போயிட்டான், இன்னும் அங்க வேலை முடிஞ்சு போயிடுச்சு. பிரயோஜனம் இல்லையே. 2 பேரை பிடிச்சி வச்சுக்கிட்டு உயிரோட வேணும்னாக்கா நான் சொல்றதை செய்யன்னு சொன்னாதாங்க அந்த தீவிரவாதத்துக்கு அர்த்தம் இருக்கு. சுட்டு கொண்டதுக்கு ஒரு மேல முடிஞ்சு போயிடுச்சு. அது அப்பாவி சுற்றுலா பயணிகளை சுட்டு கொண்டதுல அவனுக்கு என்ன லாபம்? புல்வாமா முதல் தாக்குதல் ராணுவத்தை அடிச்சேன், அதுல ரீசன் இருக்கு. ராணுவத்தை மோதுற அளவுக்கு தீவிரவாதம் இருக்குதுன்னு காட்டு. அப்பாவி மகள் இப்ப பிக்பாக்கெட் எடுத்து போன மாதிரி அவங்க கிட்ட இருக்கிற செயின் திருடுறதுக்கு இதுக்கு வித்தியாசம் இல்லை. அத பாகிஸ்தான் இவங்க கிளீனா சொல்லிட்டாங்க, நாங்க இதை ஈடுபடல. எதுக்கு இதை விடுங்க. ஒரு 6 மாதத்துக்கு 8 மாதத்துக்கு முன்னாடி சீனா ஒரு 50 ராணுவ வீரர்களை கொண்டுபிட்டு நாட்டை புடிச்சுக்கிச்சு. அன்னைக்கு உடனே சீனாவோட தூதரகத்தை கேன்சல் பண்ணியாச்சு. சீனர்கள் வெளியில நம்ம ஒண்ணுமே சொல்லலையே. பிரம்மபுத்திரா நதியை மூடுவோம் சொல்லலையே. நடந்த என்னன்னா, பிரம்மபுத்திரா நதி அவன் தான் மூடிட்டான், சீனா தான் மூடிட்டான். அங்க ஒண்ணுமே நடக்கலையே. இன்னைக்கு என்ன ஆயிடுச்சுன்னாக்கா, அருணாச்சல பிரதேசத்துல ஏறத்தாழ 200 மைலுக்கு மேல சீனா புடிச்சுக்கிட்டு அவங்க மேப்லயே போட்டாங்க, இது எங்க ஏரியா தான் சொல்லி கலெக்டர் ஆபீஸ் எல்லாம் வச்சுட்டாங்க. என்ன பண்ணீங்க தேசபக்தர்கள்? ராணுவத்தை அனுப்பிச்சியா நீ? அவ்வளவு வேணாங்க, இங்க தீவிரவாதம் நடந்தது. யாரையா ஒருத்தனை கைது பண்ணியா? 5 நாள் ஆச்சு. ஏன் பிடிக்கல? அவ்வளவு தூரத்துக்கு இதா இருக்கிறியா நீ? நீ என்ன சொன்ன? அமித்ஷா என்ன சொன்ன? காஷ்மீரில் சுதந்திரம் விட்டது, மக்கள் அமைதியாக இருக்கிறார், சுபிட்சமாக இருக்கிறார், யார் வேணாலும் போலான்னு உன் பேச்ச கட்டுதானே போனாங்க. அப்புறம் எப்படி சேர்த்தாங்க? அடுத்த கேள்வி, அமெரிக்க துணை ஜனாதிபதி வான்ஸ் இங்க உட்கார்ந்து இருக்காரு. அமெரிக்காவில இருந்து இந்தியர்களை வெளியே அனுப்புறாங்க, நாடு கடத்துறாங்க. இந்தியா ஏற்றுமதி பண்ற பொருட்களுக்கெல்லாம் வரி விதிப்பு போடுறாங்க, பொருளாதாரத்தை அடிக்கிறாங்க. இந்த சூழ்நிலையில அமெரிக்கா துணை ஜனாதிபதி இருக்கும்போது அவர்கிட்ட உட்காந்து பேச வேண்டிய பிரதம மந்திரி என்னத்துக்கு அரேபியா போனாரு? அவரை இங்க உட்கார வச்சுட்டு, அரேபியால என்ன அவ்வளவு பெரிய முக்கியமான வேலை? சரி, உடனே அரேபியால இருந்து திரும்பி வர்றாரு பார்த்தா பாதிக்கப்பட்ட மக்களுக்கு ஏதோ அனுதாபம் தெரிவிச்சு அப்படியே உதவியெல்லாம் சொல்ல பார்த்தாக்கா, பீகார்ல போய் எனக்கு ஓட்டு போடுங்கள், அவர்களை சுட்டு கொண்டவர்கள் இன்னும் ஒரு 50-60 வருஷத்தை பிடித்து விடுகிறேன் பேச்சுக்கிட்டு இருக்காரு. ஓட்டுக்கு சுத்தறதாங்க. நான் தான் சொன்னேனுங்களே, மத கலவரம் ஒண்ணு நடக்கும், அந்த மத கலவரத்துக்கு அடிப்படை இல்லாம போச்சு. சரி, அவங்களுக்கு தெரிஞ்ச கைவத்த கலை புல்வாமா 2. அதுல புல்வாமா நடந்ததுல என்னாச்சு? ஒரு வாரம் கழிச்சு அர்ணாப் கோஸ்வாமி பேசின பேச்செல்லாம் மாட்டிக்கிட்டு அர்ணாப் கோஸ்வாமி உள்ள தள்ளினாங்கல்ல, இருந்தாங்கல்ல, 2 வருஷம் ஜெயில இருந்தாங்க. இவங்களே தயார் பண்ணதுன்னு தெரிஞ்சு போச்சு. வரும், இன்னும் ஒரு வாரத்துக்கு அப்புறம் கழிச்சு வரலாம். இவ்வளவு கேள்வி கேட்டு பச்சை குழந்தை கூட தெரியும். ஒரு பிரதம மந்திரி இதுக்காக ஏதோ வேக வேகமா வர்றாரு பார்த்தாக்கா போய் பீகார்ல எனக்கு ஓட்டு போடுறாரு. ஆக அவர் ஒன்னும் சீரியஸா எடுத்துக்கல. இன்னொரு விஷயம் என்னன்னா, உளவுத்துறையோட ஃபெயிலர் இது. காவல்துறை ஏன் அங்க இல்லவே இல்லை? பொதுமக்கள் கூடக்கூடிய இடத்துல ஏன் காவல்துறையோ மிலிட்டரி போர்ஸோ ஏன் அங்க பாதுகாப்பு நிக்கல
அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்விகள்லாம் வருது. இதெல்லாம் வர்றதுனாலதான் இது வந்து திட்டமிடப்பட்டது. அதனாலதான் பாகிஸ்தான் இவர் சொல்ற அவங்க நடத்துறதாங்க, இதுக்கு எங்களுக்கு சம்மந்தம் இல்லைன்னு அவர் பாகிஸ்தான் வெளியுறவுத்துறை அமைச்சர், ராணுவத்துறை அமைச்சர் சொல்லிட்டாரு. இவங்களுக்கு எப்ப தலைவலி வந்ததுன்னா, இம்ரான் கானுங்கிற கிரிக்கெட் பிளேயர் வந்து அரசியல்ல குதிச்சார். ஆமா. அவர் வந்து குடியரசுத் தலைவருக்கு பதவிக்கு நின்னார். அந்த டைம்ல மோடி இதே ஸ்டண்ட் ஒன்று அடிச்சார். பாகிஸ்தான் எங்கள் மீது படையெடுக்க பார்க்கிறது, மிலிட்டரி கொண்டு வர பார்க்கிறது, எங்கள் தாக்குதல் நடத்துறதுக்கு இது பண்ணிட்டு இருந்தாரு. அப்போ வந்து நிருபர்கள் இம்ரான் கானை கேட்கிறாங்க, எப்பெல்லாம் எலெக்ஷன் அங்க வருதோ அப்பெல்லாம் பாகிஸ்தான் மேல பழி போட்டு அந்த கூட்டம் வந்து எலெக்ஷன் நிற்கும். அதே வேலை தான் அவர் பண்ணிக்கிட்டு இருக்காரு. நாங்களும் அணுகுண்டு வச்சிருக்கோம், அவங்களும் அணுகுண்டு வச்சிருக்காங்க, போட்டா என்ன ஆகும்னு தெரியும். எதிரி நாட்டில் போய் அணுகுண்டு போடுறதுனால நீங்க தப்பிச்சுக்க மாட்டீங்க, நீங்களும் சேர்ந்து நாசமா போவீங்க. அதுதான் அணுகுண்டு. இன்னைக்கு ஆண் மலட்டுத்தன்மை வந்திருக்குதுங்க. இன்னைக்கு மிகப்பெரிய பிரச்சனை வந்து மனித இனத்தை பயமுறுத்திக்கிட்டு இருக்கிறது ஆண் மலட்டுத்தன்மை. குழந்தைகள் பிறக்க மாட்டேங்குது. என்ன சொல்றாங்கன்னா, ஹிரோஷிமாவிலையும் நாகசாகிலையும் போட்ட அந்த 2 அணுகுண்டுகளுடைய கதிர்வீச்சில் பாதிக்கப்பட்ட பெற்றோர்களுக்கு பிறந்த குழந்தைகள் படிப்படியா அந்த ஆண் தன்மையை இழந்துட்டு வந்துட்டாங்க. 60 வருஷம் கழிச்சு அந்த இது வந்து இப்ப ஆணுக்கு வந்து விந்தணுக்கள்ல வந்து உயிரை கொடுக்குற சக்தி இல்லை அப்படின்னு இப்ப கண்டுபிடிச்சிருக்காங்க. என்னைக்கும் 60 வருஷத்துக்கு முன்னாடி போட்ட அணுகுண்டு இன்றைய தலைமுறையை பாதிக்க செஞ்சது அறிவியல் பூர்வமா நிரூபிக்கப்பட்டிருக்க. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில கராச்சியில அணுகுண்டு வெடிச்சா இது நீ அணுகுண்டு போட்டாக்கா பம்பாயில இருக்காது, 25,000 மைல் தானே. அவர் ராவல்பிண்டியில போட்டா நீ டெல்லியில உட்காந்துருப்பியா? உன் வீட்டுக்கு வந்துடாது. அணுகுண்டை வச்சு காட்டலாம், அணுகுண்டு வச்சிருக்கேன் தெரியுமா, அணுகுண்டு வச்சிருக்கேன், போட மாட்டேன், போட முடியாது. போட்டா என்ன ஆகும்னு தெரியும். அதான் இம்ரான் கான் சொன்னார். அணுசக்தி இருக்கிற 2 நாடுகளும் மோதிச்சுன்னா என்ன ஆகும்னு அவங்களுக்கு தெரியும். அறிவோட இருந்தாங்க இந்த பேச்சை விட்டுற சொல்லுங்க. உனக்கு மாத்திரம் இல்ல பாதிப்பு, எனக்கும் தான். குண்டு போட்டதுனால உன்னாடு அழிஞ்சிருதுன்னு நினைக்காது, என் நாடு சேர்ந்துதான் அழிவு, போட்டவனுக்கு அழிவு. அதுதான் அணுகுண்டு. அதனாலதாங்க இன்னைக்கு ஒண்ணு அணுகுண்டு வச்சுக்கிட்டு இருக்கோம். எந்த இடத்துலயும் அணுகுண்டு அட்டாமிக் வார் நடக்குது. மிசைல்ஸ் தான், ஏவுகணைகள் தான் போயிட்டு இருக்கு. அணுசக்தி எது பயன்படுத்தவே இல்லை, பயமுறுத்திக்கிட்டு இருக்கோம். அவங்க நானும் வச்சிருக்கேன், நீ வச்சிருக்க, அவ்வளவுதான். அதனால இதை வச்சுக்கிட்டு பேக் ஃபயர் ஆயிடுச்சு. இந்த தாக்குதல், இந்த காஷ்மீர் தாக்குதல் வந்து பேக் ஃபயர் ஆயிடுச்சு. பல கேள்விகளுக்கு அவர் பதில் சொல்லல. அன்னைக்கு பம்பாயில வெடிகுண்டு அப்பாவி மக்களுக்கு இது பண்ண போது மன்மோகன் சிங் உடனே வந்து ரிப்போர்ட்டர்ஸ் மீட் பண்ணார். தப்பு நடந்து போச்சு, உள்துறை அமைச்சர் ராஜினாமா பண்ணிட்டார். இன்னைக்கு ஒண்ணு அமித்ஷா கிட்ட இருந்து ஒரு பதில் இருக்காரு. யாரு எங்க சத்தம் எனக்கு என்னன்னு தான் சுத்திட்டு எங்களை ஓட்டு மாத்திரம் போடுதுன்னு கேட்டு. இதுக்கெல்லாம் காரணம் உமர் அப்துல்லா அமைச்சரவையில் இருக்கிறது தான் அப்படிங்கிறத சொல்றாரு. யாரா காரணமா இருக்கட்டுங்க, ராணுவம் உங்ககிட்ட தானே இருக்குது, உள்துறை உங்ககிட்ட தானே இருக்குது. நீ தானே சொன்ன போன வாரம், அப்போ அவர் தானே இருந்தாரு. அப்படியே சுதந்திரம் ஆயிடுச்சு, யார் வேணாலும் வரலாம், யார் வேணாலும் போகலாம், நீ தானே சொன்ன, உன் பேச்ச கட்டு தானே போனாங்க. இப்போது உமர் அப்துல்லா, இப்போ உமர் அப்துல்லாவா எதிர்கட்சி தலைவர்கள் யாரை வெளியே விட்டு வச்சிருக்கிற, எல்லாத்தையும் ஹவுஸ் அரெஸ்ட்ல வச்சிருக்க. அவங்க எப்படி இது பண்ணுவாங்க? அப்ப ஹவுஸ் அரெஸ்ட்ல வச்சா கூட எதிர்கட்சி தலைவர்கள் செயல்படுறாங்கன்னா உங்களுடைய உள்துறையும் உங்களுடைய உளவுத்துறையும் எவ்வளவு கேவலமா இருக்குதுங்கிறதுக்கு இது ஒரு உதாரணம். அது அமித்ஷா தான் பதவி விடாது, இவ்வளவு லேப்சஸ் இருக்கு. பதில் அவர் தான் சொல்லுவார். இதுக்கு முழு பொறுப்பு அமித்ஷாவும் மோடியும் தான். அவன் பதில் சொல்லுவான். இந்த சிந்து நதி ஒப்பந்தத்தின் அடிப்படையில இந்த நதிநீர் பங்கீடு அப்படிங்கிறது இருக்குது இல்லைங்களா, அதை வந்து நிறுத்தணும் அப்படின்னு சொல்லி இந்தியா ஒரு ஸ்டாண்ட் எடுக்கிறாங்க. உண்மையிலேயே அந்த ஸ்டாண்ட் வந்துட்டு இந்தியாவுக்கு ஏதாவது உதவுமா, அதுல ஏதாவது பலன் இருக்குமா? இந்த நதி போய் பாருங்க, பார்த்துட்டு அப்புறம் சொல்லுங்க. ஏன்னா குழாயில ஒரு பைப்பு தண்ணி நினைச்சிங்களா மூடி போடுறதுக்கு. கங்கா மாதிரி 4 பங்கு பெரிய நதிங்க, அது நிறுத்த முடியாது. நிறுத்தினீங்கன்னா டெல்லி எல்லாம் உள்ள போயிடும், மோடி ஓடு சேர்ந்து உள்ள போயிடும். சும்மா அதில் வந்து நம்ம கிட்ட பந்தா காட்டிட்டு இருக்கிறாங்க, நிறுத்தி பாருன்ட்டாங்க. இவ்வளவு பேசுறீங்களே, பிரம்மபுத்திரால அவன் டேம் கட்டிட்டாங்க சைனா.
ஒன்றும் வம்புக்கு போகலையே. தண்ணி விட முடியாதுட்டாங்க. போன வாரம் தான் சொன்னாங்க. ம். அங்க உங்க ஒண்ணு சைனாவை புறக்கணிக்கிற ஒன்றும் வார்த்தை வரலையே. ஏன்னா அங்க முஸ்லீம் இல்லை. ம். சிந்து நதியை நிறுத்த உனக்கு துணிவு அவங்க தானே சொல்றேன், நிறுத்தி பாரு அப்படின்னு. ம். சும்மா நம்ம மாதிரி உங்களை மாதிரி மீடியாக்களை வச்சுக்கிட்டு இந்த கதை விட்டுட்டு ஓட்டிக்கிட்டு விளம்பரத்துல ஒரு தண்ணியை நிறுத்தி கொடுவேன். ம். ஏன்னா கார்பரேஷன் வாட்டர் பைப்பை நிறுத்துறதுக்கு ம். அந்த சிந்து நதிக்கு ஏதாவது தகராறு பண்ணி நீங்க நிறுத்துனீங்கன்னு வச்சுங்க, ம். அடிய போறது பஞ்சாப். ம். ஏன்னா அந்த நதி பூரா சிந்து நதியினுடைய பலன் பூரா பஞ்சாபுக்கு தான் வரும். ம். பஞ்சாப்னாக்க பாஞ்ச் ஆப், ஆப்னா நதி, ம். பாஞ்சுனா ஐந்து. ம். தமிழ்நாட்டில் இப்படி திருவையாறு இருக்குதோ 5 நதிகள் ஓடுறதுனால திரு ஐ ஆறு, ம். 5 ஆறுகள், ம். மங்களகரமான 5 ஆறுகள் ஓடுற ஊருக்கு தான் அந்த திருவையாறு இருக்கு. ம். அதே மாதிரி பஞ்சாபுக்கு வந்து அந்த ஊருடைய திருவையாறு 5 நதிகள், ம். அந்த 5 சிந்து நதியுடைய கிளை நதிகள் 5 வருதுங்க. ம். நீங்க அங்க நிறுத்தினீங்கன்னா பஞ்சாபுக்கு தண்ணி வராது. பஞ்சாபுக்கு தண்ணி வரலன்னா மோடி ரொட்டி சாப்பிட்றதுக்கு சப்பாத்தி சாப்பிட்றதுக்கு தமிழ்நாட்டுக்கு தான், தமிழ்நாட்டு ரயில்வே ஸ்டேஷன் தான் சாப்பிடும். ஆக அந்த நதி நீர் நிறுத்துறது வந்து பாகிஸ்தானுக்கு பாதிப்பு Impossible. சொல்றாங்களே. இம்பாசிபிள். சும்மா உங்க மாதிரி பத்திரிகையாளர்களுக்கு தீனி போட்டுட்டு ம். நிறுத்த, போய் நிறுத்த, யார் வேணாம். ம். எல்லாத்தையும் அவங்க என்ன நினைச்சுக்கிட்டு இருக்காங்க, இங்க இருக்கிற மீடியாக்கள் மக்கள் எல்லாருமே அறிவு கட்டுவேன். இந்த சங்கிகள் இந்த RSS மாத்திரம் தான் புச்சாலும் பேசிக்கிட்டு இருக்காங்க. ம். அதுல வர்ற கூத்து தான் இது. இப்போ இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் போர் மூடுது அப்படின்னா அது வந்து எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க சார்? போர் முடிதுன்னா எங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. ம். நீங்கெல்லாம் தான் அவஸ்தப்படுவீங்க, நாங்கெல்லாம் செத்து போடுவோம். எங்களுக்கு வயசாகி போச்சு, நாங்களே செத்து போடுவோம். ம். அதுக்கப்புறம் என்ன பண்ண போறீங்கன்னு நீங்க தான் பாருங்க. ம். ஏன்னா அந்த ஒரு வேளை 2 பேரும் ஆளுக்கு ஒரு அணுகுண்டை போட்டாங்கன்னு வச்சு ம். புல் பூண்டு அத்தனையும் தரமட்டமாகி ஒண்ணுமே இல்லாம போயிடும். ம். என்ன பண்ணுவீங்க அதுக்கப்புறம்? இல்ல ட்ரம்ப் வேற சொல்லியிருக்கிறாரு என்னன்னா, இந்திய நாட்டு தலைவரையும் எனக்கு தெரியும், பாகிஸ்தான் நாட்டுல இருக்கிற தலைவரும் தெரியும், 2 தலைவருமே எனக்கு நண்பர்கள் தான், அவங்களுக்குள்ள இருக்கிற சண்டையை அவங்க 2 பேருமே பாத்துக்கிட்டோம் அப்படின்னு சொல்லி அவர் தான் உக்ரைனே கையால வரி விட்டார். அப்புறம் எங்க உங்களுக்கு எங்க வரும்? உக்ரைன் இவரை நம்பி தான் சண்டைக்கே போகலாம். அங்கேயே கால வரி விட்டா அல்ல அந்த ஆளு. அவரை நம்பினாக்க அவ்வளவுதான். சைனா அந்த காலத்துல நம்ம கிட்ட யுத்தத்துக்கு வந்த போது அன்னைக்கு அமெரிக்க ஜனாதிபதியா இருந்த ஐசன்ஹவர் 7th flight will enter into Indian Ocean சொன்னார். 7th flightங்கிறது அமெரிக்க கப்பற்படையினுடைய 7வது படை அது. அந்த 7th flight இந்து மகாசமுத்திரத்தில் உள்ள நுழைஞ்சு வங்காள விரிகுடாவுக்கு வரும்ன்றார். சைனா உடனே நிறுத்திட்டான். ஏன்னா 7th fleet மாத்திரம் சைனாவுடைய மொத்த ராணுவத்தை போல 3 பங்கு பெருசு. அனௌன்ஸ் தான் பண்ணார். 7th fleet of American Navy will enter into Indian Ocean அப்படின்னார். அடுத்த செகண்ட் விட்றான். இல்லாட்டி போனா இன்னைக்கு நம்ம வந்து சைனாவுடைய திபெத் மாதிரி இந்த மாதிரி நம்மளும் சைனாவோட கட்டுப்பாட்டுல இருந்திருப்போம்னு சொல்றீங்களா? நம்மளாம் சைனீஸ் படிச்சுட்டு இருக்கோம். மும்மொழி கொள்கையில சைனீஸ், மோடி சைனீஸ்ல பேசிக்கிட்டு இருக்கு. உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி எங்களோட கருத்துல பந்தமைக்கு நன்றி சார்.